ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹனி கார்லிக் சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் செய்கிறதுக்கு நமக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படாதுங்க. ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி ஹனி கார்லிக் சிக்கன் செய்யலான்றதை பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 300 கிராம் போல் சிக்கன் எடுத்திருக்கேங்க. போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருக்கேன். சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. சிக்கனில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு அரை ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் மூடி போட்டு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சிடலாம். அவ்வளோதாங்க, 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ உப்பு காரம்லாம் ஓரளவுக்கு சிக்கனில் ஊறி இருக்கும். இப்போ நம்ம ஹனி கார்லிக் சிக்கன் செய்ய ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு பேனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேங்க. பட்டர் நல்லா உருகட்டும். நம்ம இந்த ரெசிபிக்கு எண்ணெய் யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க, பட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் நம்ம போட்ட பட்டர்லேயே ஃபுல்லாக குக் ஆகணுங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அந்த பட்டர்லேயே ஃபுல்லாக குக் ஆகணும். பாருங்க, சிக்கன் நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலங்க. நம்ம சிக்கனை வதக்க வதக்க சிக்கன்ல இருந்து வர தண்ணியே இந்த சிக்கன் வேகிறதுக்கு சரியான அளவாக இருக்கும். நம்ம அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு அரை நிமிஷம் வேக விட்டுக்கலாங்க. பாருங்க, நல்ல தண்ணி வெளியே வந்திருக்கு. இந்த தண்ணியே இந்த சிக்கன் வேகிறதுக்கு போதுமான அளவா இருக்குங்க. இப்போ பாதி அளவுக்கு சிக்கன் வெந்திருக்குங்க. நான் 10 பூண்டு பல்லு போல தோல் உரிச்சு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேங்க. பாருங்க, இருந்த தண்ணி எல்லாம் வற்றி சிக்கன் நல்லா ரெடியாகி வந்திருக்குங்க.
2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஹனி சேர்த்துக்கிறேங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்டான ஹனி கார்லிக் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு 10 நிமிஷமே ரொம்ப அதிகங்க. அதிகமான பொருட்கள் எதுவுமே இல்லாமல் ரொம்ப குறைவான பொருட்களை வச்சே இந்த சிக்கன் சமைச்சிடலாங்க. ஹனி கார்லிக் சிக்கன் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. தேங்க்யூ.